ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியரிசி மாவு வச்சு 2 விதமான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரியரிசி மாவு எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு பேனில் பச்சரிசி எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சளிச்சிக்கணும். அந்த சளிச்ச மாவு தான் பொரி மாவு. இதில் நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்தோன்னா நமக்கு 3/4 கப் அளவுக்கு மாவு கிடைக்கும். அந்த ரேஷியோவில் நீங்களும் எடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் காஞ்சதும் 1/2 கப் அளவுக்கு பொரியரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பாலுக்கு 1/2 கப் அளவு மாவு, அந்த ரேஷியோவில் தான் சேர்க்கணும். இப்போது இது கொஞ்சம் பால் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் பால் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எனக்கு கெட்டியான ஒரு ஸ்மூத்தான பதம் வர வரைக்கும் நான் கலந்துக்கிறேன். பாருங்கள், நான் பால் சேர்த்து கலந்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் விட்டு பால் சேர்த்து கலக்கணும். இப்போ தான் நமக்கு ஈவன் பிடிக்காம வரும். இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போது ஒரு 20 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போவே ஓரளவுக்கு அது ஒட்டாமல் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சு, ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். வாங்க நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நம்ம பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், சும்மா கொதித்து எடுத்துட்டால் போதும். அதாவது அந்த கல் மண் போகிறதுக்காக அதை வடிகட்டிக்கோங்க. இன்னொரு பேனில் நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டினதுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. சர்க்கரை தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு மாவு, பொரியரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். மொத்தமாக சேர்த்தா ரொம்ப கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கும் போது நல்லாவே நமக்கு ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் ஏலக்காய் தூள் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்போது மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது நல்ல ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் இதை நான் கிளற போகிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவே கொஞ்சம் செராமிக் பாத்திரமாக இருக்கிறதுனால நான் நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இதே நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நெய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறவும் நம்ம லட்டை பிடிச்சிட வேண்டியதான். லட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக வரும், பிடிக்கிறதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஃபஸ்ட் நம்ம சூடோடு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா போதும், ரொம்பவே சாஃப்டாக ரவா லட்டு மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.